நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி வெளியே சப்ளைக்காக ரெடியாக இருக்கு இல்லைங்களா? ஆட்டில் பால் பத்தாத குட்டிக்கு இந்த இது போயிடும். இது எல்லாமே அங்கே அந்த தோட்டத்தில் வேலை செய்யணும். ஒயிட்டாக இருக்கு இல்லைங்களா, அதில் 2 வெரைட்டி இருக்கும். இது வந்து குஜராத்லேருந்து வந்தது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். இதுதான் காலை நம்மகிட்ட இருக்குது. குறிப்பிட்ட பருவம் வந்தோடனே இங்கே கொண்டு வந்துடுவோம். காலை சேர்ந்து கன்ஃபார்ம் ஆனால் இப்படி கொண்டு வந்துடுவோம். பால் கறக்குறது அந்த பக்கம் போயிடும். அப்போ தான் நம்ம கவனிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிடாரியெல்லாம் இங்கே வச்சுக்குவோம். காலை கண்ணுக்குட்டினா இன்னும் நம்மக்கிட்ட ஒரு 4-5 தோட்டம் இருக்குது, அங்கே கொடுத்து அனுப்பிடுவோம். நம்ம ஆர்கானிக்கில் பண்ணுறதுனால எரு வேணுங்கிறதுக்காக இவ்வளோ மாடு வச்சுருக்கிறோம். தாய்ப்பாலுக்கு அடுத்த ஒரு வரப்பிரசாதம்னா நாட்டு மாடு பால் தான். டெய்லி யூரின் இருக்கு இல்லைங்களா, எல்லாமே இந்த பைப் வழி இங்கே தான் வருது. சோறாயிரு இது ப்ளஸ் 2. ஆமாம், ஓகே. இது 7 டேஸ் இங்கே இருக்கும். அப்புறம் 7 டேஸ்க்கு அப்புறம் கரும்பு சக்கரை மாவு கொட்டி இருக்கிறோம். 7 டேஸ் மார்னிங் ஈவினிங் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆகிரும். இதுக்கு பேர் ஜீவாமிர்தம். ரொம்ப உயர்தக உரம்னே நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக 100%. இந்த டேங்கர் லாரி மூலமாக ஜீவாமிர்தம் கொண்டு தோட்டத்தில் வந்து யூஸ் பண்ணுறோம். நந்தகுமாரோட ஃபார்ம் ஹவுஸில் எல்லா லேண்டுக்கும் போகிற மாதிரி வழி இருக்குது. லாரி போகிற மாதிரி தான் வழி இருக்குது. அதனால் நம்ம இந்த டேங்க் மூலிமா யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. அது காஞ்ச அரிசியில் எருவை யூஸ் பண்ணாதான் புழு வராது. இல்லாட்டி வேறு புழு வந்துருங்க. இப்போ மீன் அமிலம் ஸ்டோர் பண்ணி உள்ளே வச்சிருக்கிறோம். இது நீங்களே உங்களுடைய சொந்த தயாரிப்பு. எங்ககிட்ட வாங்கி பயனடைஞ்சவங்க நிறைய பேரும் வாழைக்கு வந்து இப்போ எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ண அதோட பலன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முள்ளு மட்டும் அந்த பெரிய மீனில் இருக்கிற முள்ளு மட்டும் தான் நிற்கும்.